தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/3/2024 செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 11:34 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பழைய கிரந்தங்களிலே ஜோதிட சாஸ்திரங்களிலே எல்லாம் கருத்துகள் நிறைய இருக்குது. ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கடல், அதில் மூழ்கி முத்தெடுக்கிறது என்பது அரிதுன்னு சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களை கவிதையாக்கி படிக்கிற பொழுது நம் மனதில் நிற்கும். ஆகையினாலே தான் சில இதுகளை நான் கவிதையாகவே ஆக்கி உங்களுக்கு சொல்கிறேன். சத்துருக்களை எல்லாம் சாய்ப்பவர் யாருன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய எதிரிகள் சில பேருக்கு இருக்கும். அந்த எதிரிகள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் சில பேருக்கு இருக்குது. அது இருந்தால் அவங்க ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத ஒரு பாடல். 6 குடையவன் செவ்வாயோடு அழகாய் இணைந்து மறைவிடம் நின்றால், கூறும் 3 சூரியன் நிற்க குருவோ லக்கினம் 6 நிற்க, பேரிடர் கொடுக்கும் எதிரிகள் அனைவரும் பின்வாங்கிடுவார், ஒதுங்கி செல்வார், யார் வந்து எதிர்த்து எதிர் நின்றாலும் அவர்களை வென்று பெயர் பெறுவானாம்னு ஒரு பாடல். அதாவது 6க்கு அதிபதியும் செவ்வாயும், 6ஆம் இடம் என்பது எதிரிகள் ஸ்தானம். 6க்கு அதிபதியும் செவ்வாயும் 6, 8, 12 ஆகிய இடங்களிலே நிற்கணுமா. 3ஆம் இடத்திலே சூரியன் நிற்கணும். கூறு 3 சூரியன் நிற்க குருவோ லக்கினம் 6 நிற்க. குரு 6 இருந்தால் என்ன? 6 குரு இருந்தால் ஊரில் பகை அப்படிம்பாங்க. ஊரெல்லாம் பகையாக போயிடுமா. ஆகையினாலே அப்படி 6 குரு இருந்தால் பேரிடர் கொடுக்கும் எதிரிகள் அனைவரும் பின்வாங்கிடுவார். எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்க பின்வாங்கிடுவாங்களா. சத்துருக்களை எல்லாம் சாய்த்து விடுவாராம். அவர் பின்வாங்கிடுவார், ஒதுங்கி செல்வார், யார் வந்து எதிர்த்து எதிர் நின்றாலும் அவர்களை வென்று பெயர் பெறுவானாம். அவர்களை வென்று பராக்கிரமசாலியாக பெயர் பெற்று விடுவார், சத்துருக்களை வென்று குவிப்பவன் என்று சொல்லி இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையினாலே இந்த காலத்திலே வழக்குகள் எல்லாம் நடைபெறுகிறது. சில பேருக்கு அவர் கேஸ் போட்டிருக்காரு, இவர் வழக்கு போட்டிருக்காருங்க. அவங்க ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அந்த வழக்கிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆகையினாலே இந்த சோதிடம் என்பது நம்ம முன்னதாகவே நாம் கணித்து பார்த்து வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற பொழுது இப்படியெல்லாம் நம்முடைய ஜாதக அமைப்பு இருக்கிறது, வருங்காலம் இப்படி இருக்கும் என்பதை திட்டமிட்டு செய்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது ஜாதகம் என்பதானே தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை உங்களுக்கு தினந்தோறும் சொல்கிறேன் என்று சொல்லி இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுகின்ற நாள். உறவினர்கள் கூட உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வாயில் தேடி வந்து வரன்கள் திரும்பிச் செல்கிறவே, எப்பொழுதுதான் கல்யாணங்கள் முடியும், இல்லத்திலே மங்கள ஊசை கேட்கும் என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. குருபலம் நன்றாக இருப்பதால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேரும் நாள். நாளை சந்திப்பதாக சொன்னவர்கள் கூட இன்றே சந்திப்பார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு, புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறலாம். இன்று உறவினர் பகை அகலும் நாளாகவே அமையப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, இன்று மாலை 5:16 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டிருக்கும், நிதிநிலை உயரும், நிம்மதி கிடைக்கும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், உத்தியோகத்திலே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், உங்கள் கை ஓங்கும். எனவே நீங்கள் இன்று இனிய நாளாகவே கருதலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:16க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே பகல் நேரத்திலே விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே காலையில் விரயங்கள் ஏற்படலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கவலைகள் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். அஷ்டமத்திலே செவ்வாயும் இருக்கிறார், யோகம் செய்யும் கிரகம். சுக்கிரன் 4:11 அதிபதியும் இருக்கின்றார். எனவே பணம் வந்தாலும் கூட அடுத்த நிமிடமே செலவாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறது. யோகம் செய்யும் செவ்வாயும் 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு யோகமும் உங்களுக்கு உண்டு. அதே நேரங்களில் உங்களுக்கு விரயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும் நாள் என்று கூட சொல்லலாம். ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் பணத்தை வைத்துக்கொண்டு இன்று செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்போடு உங்களுடைய கூட்டு முயற்சிகளில் இன்று வெற்றி பெறும் நாளாக கருதலாம். கன்னிராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கின்ற நாள். ஏதேனும் சிறு தொல்லைகள் வந்தால் கூட நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. போதுமான வருமானம் இல்லையே, புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது உத்தியோகத்தை விட்டுவிடலாமா என்றெல்லாம் மிகப்பெரிய மனக்குழப்பத்தின் பிடியில் இருப்பீர்கள். விரையாதிபதி சூரியன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். சூரிய பேச்சு வரி கொஞ்சம் பொறுமையாக இருப்பதே நல்லது. உடன் இருப்பவர்களாலும் இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், உடன்பிறப்புகளாலும் வரலாம் என்பதால் கவனம் செலுத்துங்கள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திசை மாறி செல்கின்ற நாள். திடீர் செலவுகளை நீங்கள் சமாளிக்க பிறரிடம் கைமாற்று வாங்கும் சூழல் உண்டு. குறுபார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட 12 கேது இருக்கின்றார். பயணங்கள் அதிகரிக்கும், ஆனால் ஆதாயம் தரும் விதத்தில் அமையாது. நண்பர்களை நம்பி செயல்பட இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:16 வரை சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் இறை நாமங்களை வாசித்தும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் என்று வந்தாலே ஆற்றல் மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் அவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி மிக 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 கவனம் தேவை. அது மட்டுமல்ல, யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. இன்று நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து வைத்துக் கொண்டால்தான் ஆதாயம். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:16க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரத்திலே கொஞ்சம் மனக்கலக்கம் அதிகரிக்கும். அந்த ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த இடத்தில் இருக்கலாமா அல்லது வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். சக பணியாளர்களால் தொல்லைகளை அதிகம் சந்திக்கும் நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத நாள். பிரபலஸ்தர்கள் பின்னணியாக இருந்தாலும் கூட சில காரியங்கள் உங்களால் செய்ய இயலாது. காரணம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை. உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கேனும் உடல்நிலை தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை கொஞ்சம் நிறைவேற்றுவதில் தடைகளும் தாமதங்களும் வரலாம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வதும் இறைவனை பூசித்தும் செய்வதே நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள். எதையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு கேட்ட சலுகைகளை தர மறுப்பார். ஒரு சிலருக்கு வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எப்பொழுதுதான் விடுவு காலம் பிறக்கும் என்று நீங்கள் சிந்திக்கலாம். மனக்குழப்பம் அகல எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். கிழமையின் அடிப்படையில் செவ்வாய் என்பதனாலே இன்று முருகப்பெருமானை வழிபடுவது உகந்தது. மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சூரியனோடு ராகு இருக்கின்றார். இந்த சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். யாருக்கேனும் நீங்கள் உதவிகள் செய்தால் கூட நல்லது செய்தாலும் அது தீமையாகவே தெரியலாம். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களோ நாடு மாற்றங்களோ பற்றி சிந்திப்பீர்கள். அரசியல்வாதிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். பொதுவாக அரசியல்வாதி என்றில்லை, பெரிய மனிதர்களின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் 2லே குரு இருக்கின்றார். காரியங்கள் கடைசி நேரத்தில் முடிந்துவிடும் என்றாலும் கவலைகளை அதிகம் சந்திக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.